எங்க அப்பாவோட ஆசையே அதுதான். சரி, நாளைக்கு பார்க்கலாம். ம். காஃபி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இருங்களேன், சாப்பிட்டு போலாம். இல்ல, என் பையனை பாத்துக்கணும், நான் போணும். ஓ சரிங்க. உங்க சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியும். இருந்தும் என் பொண்ணுக்காக வந்திருக்கீங்க. உங்க குழந்தைக்காக என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீங்க என்கிட்ட தாராளமா கேட்கலாம். என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். சரிங்க, நான் வரேன். வாங்க. வரேன். தனா, சந்தோஷம் தானே? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா. மேடம், மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என் புள்ளைய காப்பாத்துனதுக்கு. நான் இங்க வந்ததுக்கு காரணமே என் பையன்தான். அவங்க வீட்டுக்கு போமா, அவங்களுக்கு கோச்சிங் கொடுன்னு கேட்டுக்கிட்டான். அதுவும் இல்லாம உங்க தங்கச்சிக்காக மழை வெயில்னு பார்க்காம வீட்டு வாசல்லே நின்னுட்டு இருந்தீங்க. உங்க தங்கச்சி மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போதுதான் உண்மையிலேயே என் மனசு மாறுச்சு. உண்மையிலேயே தானோ ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணு, உங்களை மாதிரி ஒரு சிஸ்டர் கிடைச்சதுக்கு. இல்ல மேடம், இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நான் இருக்கிறதுக்கு தான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன். தனா என் தங்கச்சி, இது என் குடும்பம். அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஃபேமிலி மேல இவ்ளோ அட்டாச்சா இருக்கிற ஒருத்தவங்கள பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு. நான் வரேன். அப்ப நீ நேத்து வராம இருந்ததுக்கு இதுதான் காரணமா மாயா? என் தங்கச்சி அவ பொண்ணை இப்படி வளர்த்திருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ என் வயித்துல பிறக்கலனாலும் என் பொண்ணுதான். நானும் அப்படிதான் பெரியம்மா நினைக்கிறேன். பெரியம்மான்னு சொல்லாத, என்ன அம்மான்னு கூப்பிடு. நீயும் என்ன அம்மான்னு கூப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. சரிம்மா, நான் அப்படியே கூப்பிடுறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஹே, என்ன தானா நீ எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? கோச் சொன்ன மாதிரி நான் லக்கி தான், உன்ன மாதிரி ஒரு அக்கா கிடைச்சதுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஆசைப்பட்ட மாதிரி சிந்து மேடம் உனக்கு கோச் பண்ண போறாங்க. பெரியப்பாவோட ஆசைப்படி நீ நேஷனல் லெவல்ல ஜெயிக்கணும். ஜெயிச்சு உன் ஆசையை அவர்கிட்ட சொன்னா போதும். கண்டிப்பா உன்னையும் கதிரையும் பெரியப்பா சேர்த்து வைப்பாரு. அது நடந்தாலே இந்த குடும்பம் பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன்க்கா. சொந்தம் சொல்லி அன்பின் கதைகள் பேசி. கடைக்கு விளம்பரம் கொடுக்க சொல்லி நான் யார்கிட்டையும் சொல்லலை. நம்ம கடைக்கு யார் இவ்வளோ பெருசாக விளம்பரம் கொடுக்குறா? அண்ணா வணக்கம் சார். ஊரெல்லாம் நம்ம கடையோட விளம்பர போஸ்டர் ஒட்டி இருக்கு. ஆட்டோல எல்லாம் விளம்பரம் பண்ணிட்டு போறாங்க.
யாருண்ணா இதெல்லாம் பண்ணா? நான் தான் சார் இதை பண்ண சொன்னேன். கடைக்கு பப்ளிசிட்டி இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேருக்கு நம்ம கடையை பத்தி தெரியல. அதனால தான் கொஞ்சம் செலவு பண்ணி போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்ட சொன்னேன் சார். நல்ல ஐடியா தானா? இன்னும் இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் இன்னும் அதிகமா பண்ணலாமே. ஹலோ சார், நாங்கள் பொள்ளாச்சி ஹை ஸ்கூல்ல இருந்து பேசுகிறோம். சொல்லுங்க. எங்கள் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் வாங்கணும். உங்கள் கடையில் ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆமா சார், பண்ணிடலாம் சார். எத்தனை யூனிஃபார்ம் சார்? நாங்கள் டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் மொபைல் நம்பருக்கு அனுப்புகிறோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ம். நான் பார்த்துட்டு உங்ககிட்ட பேசுறேன் சார். என்ன சார் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? யார் போன்ல? ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான யூனிஃபார்ம்லாம் வேணும்னு கேக்குறாங்க. சார் ஸ்கூல் யூனிஃபார்ம்னா பெரிய ஆர்டர் ஆச்சே சார். ஆமாண்ணா, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் வரும்னு. ஹலோ எங்க கடையில நிறைய புது டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா விசிட் பண்ணணும். இந்தாங்க விசிட்டிங் கார்டு. சரிடி, நாங்க கண்டிப்பா வரோம். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க. நான் ஷாப்பை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன். அத நிறைய குரூப்ல ஷேர் பண்ணுங்க. சரி. பாரு, ஹஸ்பண்ட் மேல இவ்ளோ பாசமா? அவரோட ஷாப்பை இப்படி ப்ரோமோட் பண்ற? ஏய், சொல்றது செய்யுங்கடி. சரிடி. சரி சரி, நீ சொல்லி பண்ணாமலா இருப்போம். எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்றோம், போதுமா? இதான் சார் எங்க ஷாப் அட்ரஸ். உங்க ஸ்கூலுக்கு வேண்டிய யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே எங்க கடையில ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சரிம்மா, சரி, கண்டிப்பா நான் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ணே, எங்க கடைக்கு பேம்ப்ளெட், போஸ்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணணும். மணி டெக்ஸ்டைல்ஸ், இந்த அட்ரஸ் தான். இப்போ 10% ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு போஸ்ட் டிசைன் பண்ணி இன்னைக்கே ஒட்டணும். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், ரொம்ப சிறப்பாக பண்ணிடலாம். அதெல்லாம் இன்னைக்கே பிரிண்ட் பண்ணி இன்னைக்கே ஒட்டிடலாம். ம், சரிண்ணே. இந்தாங்க கேஷ். ஓகே மேடம், வரேண்ணா. வாங்க. இன்னைக்கு போஸ்டர் பிரிண்ட் ஆகி வந்துரும். பொள்ளாச்சி ஃபுல்லா இருக்கிற எல்லா ஆட்டோலயும் போஸ்டரை நீங்க ஒட்டணும். சரியா? சரிங்க மேடம். பண்ணிடுறோம். இந்தாங்க பணம். ஓகே, தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். அப்படிங்களா? இதெல்லாம் சூப்பர் ஐடியா மேடம். கண்டிப்பா கூட்டம் அதிகமா வரும் மேடம். இது சீனுக்கு தெரிய வேண்டாம். அதனால சீனு கேட்டா நீங்க தான் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். சரி, அப்படியே சொல்லிடுறேன் மேடம். சரிங்க. என்ன சார், ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் 2-3 ஸ்கூல்ல இருந்து யூனிஃபார்ம் கேக்குறாங்க. அப்படியே சார், ரொம்ப சந்தோஷம் சார். கை கொடுங்கண்ணா. எல்லாம் உங்களால தான். தேங்க்யூ சார். இந்த ஐடியா எனக்கு கூட தோணாம போயிடுச்சு பாருங்களேன். பரவாயில்ல சார், இதுல என்ன சார் இருக்கு? எல்லாம் நம்ம கடைக்காக தானே சார். சார், இந்த கவுண்டர்ல ஆள் இல்லை சார். நான் வரேன். ஹலோ, சொல்லுங்க. அம்மா, நீங்க பண்ண விளம்பரம் எல்லாம்
ரொம்ப பெருசா வேலை செய்யுதுங்கம்மா. கடைக்கு புதுசா ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர்லாம் வந்திருக்குமா. கடையிலயும் கூட்டம் அதிகமா இருக்குமா. அப்படியா? ஆமாமா, சீனு தம்பி ரொம்ப சந்தோஷப்பட்டாருமா. நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொன்ன உடனே என்ன பாராட்ட ஆரம்பிச்சிட்டாருமா. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா போச்சுமா. நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிடுவா. ஐயோ இல்ல ப்ளீஸ் அதை மட்டும் சொல்லிடாதீங்க. அப்புறம் அவன் சந்தோஷம் எல்லாம் போயிடும். உடனே இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவான். நீங்க இப்ப சொல்ல வேண்டாம். அந்த டைம் வரும்போது நானே சொல்லிடுறேன். எனக்காக சீனு கிட்ட நீங்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்னமா இருக்கு? ஓகே தேங்க்யூ. சரிங்கம்மா. அம்மா வா சீனு. என்ன எல்லாரும் ஏதோ சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க? ஏய் சீனு, ஒண்ணும் இல்லடா, நம்ம தானா சொல்லிட்டு இருந்தால பேட்மிண்டனுக்கு கோச்சிங் எடுக்கணும்னு. அந்த கோச்சர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருந்தாங்க. தனாவுக்கு கோச்சிங் சொல்லி தரதா ஒத்துக்கிட்டாங்க. தானா சூப்பர். அப்ப கப்பு நமக்கு தான். கண்டிப்பா மாமா. நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. அப்ப எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எப்படா வீட்ல நல்லது நடக்கும்னு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்திருக்க? அப்பா நான் வேற ஒரு நல்ல விஷயம் நடந்ததுக்காக வாங்கிட்டு வந்தேன்ப்பா. என்ன நல்ல விஷயம்ப்பா? அம்மா காட்டுங்கம்மா. இன்னைக்கு கடையில ரொம்ப நல்லா சேல்ஸ் ஆயிருக்குமா. என்னப்பா சேலை வித்தியா? சேலை வேட்டி எல்லாம் வித்தாங்க. அடியே வியாபாரம் நல்லா நடந்திருக்குன்னு சொல்றான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பாட்டி காட்டுங்க. மாமா எடுத்துக்கோங்க. நல்ல விஷயம் தான் சி. ரொம்ப சந்தோஷம். இந்த வியாபாரத்துல நீ நல்லாவே முன்னேற ஆரம்பிச்சிட்ட. அது மட்டும் இல்ல மாமா, ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஆர்டரும் வந்திருக்கு. அப்படியா? என்னடா, என்ன ஆர்டர்ரா? அந்த ஸ்கூலோட யூனிஃபார்ம் எல்லாமே நம்ம கடையில தான் மாமா ஆர்டர் கொடுத்திருக்காங்க. பாருடா. ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீ நல்லா முன்னேறி இருக்க. நீ இன்னும் நல்ல நிலைமைக்கு வருவ. தேங்க்ஸ் மாமா. டேய் சீனு, உன் திறமைக்கான அங்கீகாரம் இப்பதாண்டா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நீ நல்லா வருவடா. ஸ்வீட் எடுத்துக்கோங்க அத்தை. காட்டு. சூப்பர் மாமா, கலக்குறீங்க. கங்க்ராட்ஸ். Thank you. அத்தை இந்தாங்க எடுத்துக்கோங்க. கங்க்ராட்ஸ் சீனு. தேங்க்ஸ் அத்தை. என்னமாயா ஒன்ன மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு போறான்? அவனே என் மேல கோவத்துல இருக்கான். எனக்கு எப்படி கொடுப்பான்? எடுத்துக்கோங்க மாமா. கலக்குடா. தேங்க்ஸ் மாமா. எனக்கு தெரியும்பா, நீ பெரிய ஆளா வருவன்னு. எல்லாம் உன் திறமைதான். திறமையெல்லாம் இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா அவன் ஜெயிச்சதுக்கு காரணம் என் மருமகளோட ராசி தான். அதை தெரிஞ்சுக்கோ. கஷ்டப்பட்டு உழைக்கிறது இவன், பேரு அவளுக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்னு தெரியும்ல. மருமக தான் அவன் மேல அக்கறைப்பட்டு 40 லட்சத்தை கொடுத்து கடை வச்சு கொடுத்துருக்கான். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. இப்ப என்ன, இவளாலதான் இந்த கடையை ஆரம்பிச்சோன்னு சொல்லி காட்டுறீங்களா? பாத்தியாப்பா இவர் எப்படி பேசுறாருன்னு? நீ முன்னேறது அவருக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. இவ காசு கொடுத்தாலாம் அது பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காரு. சொல்லட்டுமா, அந்த காசை திரும்ப கொடுக்க தான் நான் போராடிட்டு இருக்கேன். சீக்கிரமே அந்த 40 லட்சத்தை சம்பாதிச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேச முடியாதுல்ல. டேய், நான் சாதாரணமா தானே சொன்னேன். அதுக்காண்ட நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவன் சரியா தானே சொல்லிட்டு இருக்கான். என் புள்ள சீக்கிரமாவே காசு சம்பாதிச்சா அவன் மூஞ்சில தூக்கி எறிவான் பாருங்க.
அந்த நாள் வரும்னு தான் நான் காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் நடந்துச்சு, இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு கொண்டாட மாட்டோம், ஊருக்கே விருந்து வைப்போம். சீக்கிரம் அது நடக்கதாம போகுது. என் தன்மானத்தை கேள்வி கேட்டவங்களுக்கு நான் பதில் சொல்லியே தீருவேன். என்ன கடையில நல்ல சேல்ஸ் ஆகுதுன்னு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்த, எனக்கே கொடுக்கவே இல்ல. கொடுக்கறேன், இப்ப இல்ல. நீ கேட்ட 40 லட்சத்தை திருப்பி கொடுக்கறப்ப ஒரு ஸ்வீட் பாக்ஸே வாங்கி தரேன். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே போயிடு. ஓ, அத திருப்பி கொடுக்கதான் கடையில ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, கொஞ்ச நாளே சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். அப்போ சேல்ஸ் அதிகமானதுக்கு நீ தான் காரணம். 100% நான் தான் காரணம். இதுல என்ன உனக்கு டவுட்டு? நாளை எண்ணிக்கிட்டே இரு. சீக்கிரம் நீ கேட்ட பணத்தை உன் முன்னாடி தூக்கி போட தான் போறேன். ஓ, ஒருவேளை அப்படி கொடுக்கலனா? பயப்படாத, கண்டிப்பா கொடுத்துருவேன். இல்லைன்னா என் பேரு சீனுவே இல்ல. அதுக்காக இந்த வயசுல உன்னை தொட்டில்ல போட்டு புது பேரெல்லாம் வைக்க முடியாது. ஒருவேளை பணத்தை கொடுக்க முடியலனா என்ன பண்ணுவ? உன் மீசை எடுத்துருவியா? நான் எதுக்கடி மீசை எடுக்கணும்? ஆமா, நீ தானே சேலஞ்ச் பண்ணிருக்க. நான் இந்த சேலஞ்சில கண்டிப்பா ஜெயிப்பேன். ஓ, அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா? சரி பார்க்கலாம். நீ சேலஞ்சில வின் பண்றதுக்கு ஆல் தி பெஸ்ட். கை கொடு. ஏய், என்ன கிண்டலா? உன்கிட்ட சேலஞ்ச் பண்ணது நான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கை கொடுக்கற? வேற என்னப்பா பண்ண முடியும்? என்னை ஏத்துக்குங்க ப்ளீஸ்ன்னு உன் கால்ல விழுந்து பணத்தை திருப்பி கொடுக்காதீங்க அப்படின்னு கெஞ்ச சொல்றியா? அந்த மாதிரி எல்லாம் கெஞ்சறதுக்கு வேற ஆளை பாரு. இந்த மாயா யாரு முன்னாடியும் கை கட்டி எல்லாம் நிக்க மாட்டான். தெரியுமே, உனக்கு தான் திமிர் அதிகமாச்சே. சீக்கிரம் அந்த திமிரை அடக்குறேன். எங்க போனார் இவரு? முன்னாடி எந்த தடைகள் வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி நீ ஜெயிக்கணுமா? அதான் என்னோட ஆசை. நான் கண்டிப்பா உங்க ஆசையை நிறைவேற்றுவேன்பா. உன்னோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கடமை. உங்க பொண்ணுக்கு நான் கோச்சிங் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்னிங் வந்துரு. ஓகே கோச். மேட்சுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நீ கிரவுண்டுக்கு வந்து மட்டும் பிராக்டிஸ் பண்ணா போதாது, வீட்ல இருக்கும்போதும் பிராக்டிஸ் பண்ணணும். தனா விளையாடுறதுக்காக ஏற்பாடு பண்றாரு போல இருக்கு.
காலையில தனா இத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. கடவுளே, இவர் ஆசைப்பட்ட மாதிரி தனா ஜெயிக்கணும். கதிரும் தனாவும் சேர்ந்து வாழணும். பெரியம்மா, வரேன். பெரியம்மா, என்ன மாயா? வெளியில பாருங்களேன், ஒரு பேட்மிண்டன் கிரவுண்டே ரெடியா இருக்கு. தெரியும் மாயா, நான் ராத்திரியே பார்த்துட்டேன். என்னது, ராத்திரியே பாத்துட்டீங்களா? அப்ப ராத்திரியெல்லாம் ஆளுங்க வந்து வேலை செஞ்சாங்களா? யாரும் வரல. உன் பெரியப்பா தான் தனியா ராத்திரி முழுக்க இந்த வேலையை செஞ்சு முடிச்சாரு. ஆ, பெரியப்பாவா? ஆமா, தனக்காக அவரே தனியா இந்த இடத்தை ஏற்பாடு பண்ணிருக்காரு. தனா இன்னும் பாக்கலையா? இன்னும் பார்க்கல. சரி இருங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். அந்த மாயா எப்படி என்ன கிண்டல் பண்ணி வெறுப்பேத்துறான்னு பார்த்தல. முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அவ கேட்ட 40 லட்சத்தை அவன் மூஞ்சிலே தூக்கி போட்டுறணும். 40 லட்சம் வந்திருக்குல்ல, அந்த பணத்தை எடுத்து உன் மாமா லிங்கத்துக்கிட்ட கொடு. நாம லிங்கத்துக்கிட்ட கொடுத்தோம்னா அவர் சீனு கிட்ட கொண்டு போய் கொடுப்பாரு. சீனு அத மாயா கிட்ட கொடுத்து அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவான்.